ஆல், எல்லாருமே வந்து பீப்புள் ப்ளீஸிங்லேயே இருக்காங்க. ஒன்று நான் யாருக்காச்சும் ஃபேவரட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா நான் ஏன் வந்து யாருக்குமே ஃபேவரட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. யாராவது வந்து அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேவரட்டாக இருக்காங்க, இவங்களுக்கு இவங்க ஃபேவரட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை யாருக்குமே பிடிக்காது பிடிக்காது அப்படின்ட்டு ஒன்று யோசிக்கிறாங்க. ஏன் ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் பிடிக்கணும் உங்களை? நீங்கள் ஏன் உங்களை வந்து பிடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணாதான் மற்றவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை வந்து 10% மட்டும் லவ் பண்ணிவிட்டு மற்றவங்க உங்களை லவ்வே பண்ணல அப்படின்னா உங்களுக்கே உங்களை பிடிக்கல, அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கும்? நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ராக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் உங்களை ஃபுல்லாக லவ் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்க யாராச்சும் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் வந்து சொல்லலாம், எனக்கு இந்த லவ்வெல்லாம் எனக்கு பத்தாது, நான் இதை விட நான் என்ன அதிகமாக லவ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் நாட் லவ், நீங்கள் பண்ணுறது ஜஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு 100% லவ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை ஜஸ்ட் அட்ராக்ஷனா இல்லை அஃபெக்ஷனா அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், தென் கோ ஃபார் அதர்ஸ். ஓகே, நீங்கள் உங்களை வந்து லவ் பண்ணீங்க 100% அப்படின்னா யூ வில் பி த மோர் அட்ராக்டிவ் பர்சன். ஓகே, அந்த சேஞ்சஸ் நீங்களே பார்க்கலாம். அப்போது நீங்கள் உங்களை லவ் பண்ணல அப்படின்றப்போ நீங்கள் வந்து உங்களை கண்டுக்கவும் மாட்டீங்க, உங்களை பார்த்துக்கவும் மாட்டீங்க, எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து டல்லாக தெரிவிங்க. இதே உங்களை லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஃபஸ்ட்டு உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு தேடி தேடி எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ லவ் யுவர் செல்ஃப்.